வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அதேதான் Redmi Note 15. இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு டிவைஸ். பட்ஜெட் ஃபோன் தாங்க இது. ஆஃபர் டைம்ல 20k க்கு வாங்கலாம். ஆமா. சோ இந்த டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப லைட் வெயிட், மீடியா சென்ட்ரிக் டிவைஸ் வித் கவுட் பேனல். உங்களுக்கு சொன்னா மைக் ஆன் பண்ணல தம்பி. உண்மையிலேயே சுத்தமா வெயிட்டே இல்லைங்க. அதுதான் இதுல பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒன் ஹேண்ட் யூசேஜ்க்குலாம் சூப்பரா இருக்குது. ஆபீஸ் எடுத்துட்டு போயிருப்பீங்க. ஆமா, எல்லாருமே பார்த்துட்டு என்னடா சொல்ற 20,000 அப்படின்னாங்க. எல்லாம் பார்த்துட்டு வாங்கி பார்த்துட்டு இதை பார்த்துட்டு தான் கேட்டாங்க, ரெட்மில என்ன இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கான் போன அப்படின்னு கேட்டாங்க. அப்படி சொல்றேன் நானு, புரியுதா? எப்படி போக்கோ கேட்டாங்களே, எது போக்கோல இவ்வளவு நல்லா போனா? ஆமா. ஓகே, சோ இந்த டிவைஸ் நம்ம கௌதம் ப்ரோக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கலாம். நான் ஒரு 2 வீக்ஸ் மேல யூஸ் பண்ணிட்டாங்க அந்த போனை. நல்லாவே ஒரு 3 வீக்ஸ் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லாவே ஹெவி யூஸ் பண்ணேன். நான் இது யாருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எல்டர்ஸு, ரொம்ப கேஷுவல் யூசர்ஸு, செகண்டரி ஃபோனாக வேணும் அப்படின்றவங்க இப்போ இந்த சேல் டைம்லலாம் ஆஃபரில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இது பேட்டரி பயங்கரம், டிஸ்பிளே ரொம்ப சூப்பரு. ஏன்னா யூடியூப்லாம் மணிக்கணக்காக ஓடும். எஸ்ஓடி வந்து எனக்கு கேஷுவலாக சாலிடாக 9 ஹவர்ஸ்க்கு மேலே அசால்ட்டாக வருது. எவ்வளோ புஷ் பண்ணாலும் சரி. இது பேட்டரி வந்து 5500. ஆமாம், மெயினாக ஐடில் ட்ரெயின் சுத்தமாக இல்லைங்க. அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கு, பின்னாடியே போட்டிருந்துச்சு இவி கிரேட் பேட்டரி அப்படின்ட்டு. இவ்வளோ ஸ்லிம்ல வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேட்டரி போட்டிருக்கிறது உண்மையிலேயே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க. யூஸ்வலாக இந்த டென்ட் உழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது, ஆனால் இப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரியல எனக்கு. இல்லை, அதெல்லாம் உண்மைதான், வேற லெவல் தான். ஸோ மொத்தம் பில்டு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஆமாம், உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லையும் கிளாஸ், அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பேட்டரி போட்டு இவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தாலுமே வெயிட் சுத்தமாக இல்லாத ரீசன் வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறதுனால தான். உண்மைதான். நெட்வொர்க் அல்டிமேட். கால் சூப்பராக இருக்குது. நான் ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணேன், நோ இஷ்யூஸ். ஆப்வியஸ்லி ஸ்னாப் ட்ராகனில் எந்த நெகட்டிவிட்டி ஒன்றும் இருக்காது. ஆமாம். ஸோ கால்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்பீக்கர்லேயும் பேசுறதுக்கு நல்லா இருந்துச்சு, நம்ம இயர்பீஸில் பேசுறதுக்கு நல்லா இருந்துச்சு, ப்ளூடூத்லேயும் எல்லாமே நல்லா பக்காவாக ஒர்க் ஆகுது. சிஎம்எஃபோட அந்த 2A அப்புறம் அந்த நத்திங் நெக் பேண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுதான் இதோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். ரெண்டுமே நல்லா இருக்குது. மியூசிக் அவுட்புட்டுமே நல்லா இருக்கு. ஸோ கால்ஸுக்கு எந்த விஷயமே இல்லை. ப்ளூடூத் அல்டிமேட் ப்ரோ. ஆமாம், அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஷாமி சிக்னேச்சர் சவுண்டும் அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டோம்னே நல்லாவே இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, மொத்தம் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கு. ஆமா, கால்ஸ்க்கு நல்லா இருக்கு. அது வந்து பாசிட்டிவ் சைனா இருக்கு. எஸ். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? டிஸ்ப்ளே வந்து AMOLED, சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ப்ரீமியமாக நல்ல பிரைட்டான பேனலு. சொன்ன மாதிரி யூடியூப் வந்து மணிக்கணக்காக ஓடும். இன்ஸ்டாகிராமும் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு 1.5 hours யூஸ் பண்ணாலுமே வந்து டிஸ்பிளேயோட கிளாரிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் டிஸ்பிளே வந்து ஒரு காண சொல்ல முடியல. டிஸ்பிளே, பேட்டரி, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்கிறது, சார்ஜிங், இது எல்லாமே வந்து டாப் நாச். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மாதிரியான டிவைஸ் வாங்கிட்டு அதில் வந்து பிஜிஎம் ஆட முடியும்னா ஆடலாம். அதுக்காக பிஜிஎம் எவ்வளோ, இது பிஜிஎம்காக பண்ண ஃபோன்லாம் கிடையாதுங்க. 7400 அது வந்து கேம் மட்டும் பயங்கரமாக இருக்கும். மீதியில கொஞ்சம் நெட்வொர்க்கில் கொஞ்சம் கோட்டை தான். இல்லை, கேம் மட்டும் பயங்கரமாக இருக்கு. ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு பட்ஜெட்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நல்ல சிக்னல் வேணும்னா ஸ்னாப் ட்ராகன் போகிற மாதிரி இருக்குது. ஸ்னாப் ட்ராகனில் போனால் சிப் வந்து இந்த மாதிரி தான் வருது. 6Gen 3, 35,000 ரூபாய்க்கு நம்ம ஓப்போ தலைவர் 6Gen 1 விட்டுருக்காரு. அவர்லாம் எந்த உலகத்தில் இருக்காருன்னே தெரில. ரெனோ 15C யாரா அந்த ஃபோன்லாம் கேட்டால் 35,000 ரூபா ப்ரோ. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு தரமான டிஸ்பிளே தான். இல்லை, உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஆமாம். உங்களுக்கு இன்னொரு ஹைலைட் என்ன, இந்த HyperOS 2.2 இருக்கிறதுனால தீம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க. நோ கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ. பார்த்தீங்களா, லிக்விட் கிளாஸ் போட்டு வச்சிருக்கேன். மாசா ஆப்பிளோட நல்லா இருக்குது. இதை விட வேற என்ன வேணும்? பிளரோட ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்குங்க. எனக்கு ஓஎஸ்ல பக்குன்னு ஒன்று பெருசாக எதுவுமே நான் கண்டுபிடிக்கல, நல்லாவே இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ் வந்து 300% வரைக்கும் சவுண்டு போகுது. அவங்க அந்த பூஸ்ட், வால்யூம் பூஸ்ட் வச்சு இது எல்லாமே போட்டு. ஆமாம், ஏன்னா Note 15 Pro ப்ளஸ்ல 400 பார்த்தேன். 400 பார்த்தேன். எனக்கு மீடியா வால்யூம் ஸ்பீக்கரில் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூடியூப்லாம் போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கும் நல்ல லவுடாகவும் இருக்குது, நல்ல க்ளீனாகவும் இருக்குது. நோ டிஸ்டார்ஷனுங்க மெயினாக. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மல்டிமீடியா ஃபோனாக சூப்பராக இருக்குங்க இந்த ஃபோனு. எனக்கு அதில் ஒரு பெரிய காரணம் எதுவுமே இல்லை. கம்மிங் டு த பர்ஃபார்மன்ஸ் 6Gen 3 அப்படின்னா நம்ம மல்டிபிள் டாஸ்க்கோ இல்லை மல்டிபிள் ஆப்ஸ், இப்போ ஒரு 2-3 ஆப்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல அந்த லேக் ஸ்டட்டர் தெரியுது. கண்டிப்பாக அந்த சிப்பில் தெரியும். அது தெரிஞ்சு தான் நம்ம வாங்குகிறோமே. மற்றபடி எனக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா யூடியூப் இல்லை சீரியல் ஏதாவது ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஆப் இல்லை 2 ஆப் அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அதில் அந்த லேக் ஸ்டட்டர்லாம் ஒன்றும் பெருசு தெரிலைங்க. ஏதாச்சும் ஒரு ஹெவி டாஸ்க் புஷ் பண்ணுறோம். இப்போ நான் கேம் விளாடுறேன், கேம் விளையாண்டுட்டு உள்ளே வந்து அந்த கேமை மினிமைஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஆப் போயிட்டு கேம் ஓப்பன் பண்ணால் அந்த லேக் தெரியுது.
ஏன்னா அது வந்து ஒரு ஹெவி டாஸ்க் அந்த 6 Gen 3க்கு அது. ஏன்னா ஆப்வியஸ்லி அது ஓல்டர் சிப்பு தான். அது தெரிஞ்சுட்டு வாங்கிட்டோம்னா பெட்டருங்க எனக்கு தெரிஞ்சு. மீடியா சென்ட்ரிக்குங்க, பேரண்ட்ஸுக்கு வாங்கி தரணும், கொஞ்சம் ப்ரீமியமான ஃபோனு நல்ல லுக்காக வேணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். மெயினாக அம்மாங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. எனக்கு தீம்ஸ் தாங்க இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்க எப்படியும் நிறைய தீம் ட்ரை பண்ணி நிறையவே ட்ரை பண்ணேன். நீங்கள் போட்ட அந்த ஆசிட் பிஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். ரைட் ப்ரோ. ஸோ இப்போ இது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 Gen 3, அதனால அது மச்சினோனுங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோனே கிடையாது. அழகாக ஒரு ஆப் 2 ஆப் முடிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் கேம்லாம் மினிமைஸ் பண்ணிட்டு வேறு ஆப் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த லேக் தெரியும். கண்டிப்பாக. ஸோ ஆக மொத்தம் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ பில்டு குவாலிட்டி ஸ்டாண்ட்ஸ்ல எடுக்கும்போது ரொம்ப லைட் வெயிட் ஆகும். எல்டர்ஸ்லையும் சரி, மீடியா சென்ட்ரிக்காவும் சரி, செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். கால்ஸ்ல பிரச்சனையே இல்லை. ஃபோன் ஒரு நாள் கூட சூடே ஆகலைங்க. அது ஆகவே மாட்டேங்குது. 1.5 hours 2 hours இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் சரி, யூடியூப் எவ்வளோ மணி நேரம் 4 hours 5 hours கண்டினியூஸாக ஓடினாலுமே சரி, சுத்தமாக ஹீட் ஆகல. இப்போ நம்ம இப்போ எஸ்ஆர்க்கும் சரி, விக்கியும் சரி, அவங்களோட ஃபீட்பேக் வந்து நோட் 15. ஆமாம், அது அவங்களும் அதுதான் இதை விட கொஞ்சம் அது பெட்டரா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஃபோன் சூடே ஆகலங்கிறாங்க ப்ரோ. அதுதான் வந்து வியப்பா இருக்கு. ஃபோன் சூடாகல. இப்போ வெதரும் ஓகே, ப்ரெசென்ட்டா ஓகே, இருந்தாலும் ஃபோன் கொஞ்சம் கூட வார்ம் ஆகல அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனா தெரியுது. நல்ல விஷயம். மெயின் சென்சார் சூப்பரா இருக்குங்க. கேமரா மெயினா வந்து உங்களுக்கு ஒரு 20K ரேஞ்சில் ஒரு நல்ல கேமரா ஃபோனா வேணும் அப்படின்னா மெயின் சென்சார் அல்டிமேட்டா இருக்குங்க. அந்த 108 மெகாபிக்சல் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம போக்க போனோம்னா கேமரா அங்கே கட் டவுன் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து இது கேமராவும் நல்லா இருக்கு. அக்கேஷனலாக எடுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வீடியோ எடுக்கலாம். நான் அதை இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 1080p 30 FPS கேப் ஆகும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் வீடியோ ரெசல்யூஷன் வயா ஃப்ரண்ட் கேமரா. எப்படி இருக்கு? ஸ்டெபிளைஸ்டாக இருக்கா? பரவாயில்லையா? என்ன சார்க்கு இன்சென்சார் ஜூம் செம்மையாக வேலை செய்யுது. ஃபோக்கஸ் என்னடா இவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது, நம்ப முடியாத அளவுக்கு ஃபன்னாக இருக்குடா. ஏன்னா குறுக்க வர ஒரு குட்டி இலையை எப்படி காமிச்சேன்னா இலைக்கு ஃபோக்கஸ் டப்புன்னு ஜம்ப் அடிக்குது. நல்லா இருக்கு. ரைட். இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, நீங்க பேட்டரி லைஃப் ஆல்ரெடி உங்களுக்கு கிரேசியா சொல்லிட்டீங்க. 45 வாட் எப்படி ஃபீல் ஆச்சு? இது வந்து 45 வாட் நான் 60 வாட் சாம்சங்கோட சார்ஜர்ல போட்டேன். அதுமே எனக்கு 1.25 மணி நேரம் 1 hour 20 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஆனா எவ்வளவுல போட்டீங்க? ஒரு 15 இல்ல 20? சம்டைம்ஸ் 20 வந்தா போடுவேன். பட் ஒரு சில டைம்ல 7லாம் போட்டேன். 7 9லாம் ஒரு சில டைம். ஆமா, ஏன்னா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுனால அன்னைக்கு அப்படிதான் போட்டேன் நான். 7லாம் போடும்போது அப்போ கூட ஹீட்லாம் ஆகலைங்க. அந்த ஃபோன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த ஸ்னைப்பர் கேம் விளையாண்டேன், அது நல்லா இருந்துச்சு. ட்ரீம் கிரிக்கெட் விளையாண்டு பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த கேமே ஒரு மாதிரி டிஃபரெண்டான கேம் ப்ரோ. ஆமா, ஷூட் பண்றது கரெக்ட். ஆமா, நல்லா இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ பேசிக்கா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாட சப்வே சர்ஃபர் விளையாண்டேன், அது நல்லா இருந்துச்சு. டெம்பிள் விளையாண்டு பார்த்தேன், அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டட்டர் லேக் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு ஸ்மூத்தா விளையாடுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ஹை எண்ட் கேம் கொடுத்தா கரெக்ட், கண்டிப்பா ஆகும். சூப்பர். அப்ப மொத்தம் வந்து இது நல்ல ஒரு டிவைஸ் மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் சொல்றோம், நல்ல ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கறத எந்த அடிப்படையில சொல்றோங்கிறது தான் அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். ஆமா, இதை தாண்டி என்னன்னா இதே ஆப்ஷன்ல இதே பிரைஸ் ரேஞ்ச்லயே உங்களுக்கு நிறைய நல்ல போன்ஸ் ஆமா இருக்கு. இதை விட பெட்டர் போன்ஸ் நிறைய இருக்கு. P4 Pro இருக்கு, அப்புறம் K13, Oppo K13 இருக்கு, அப்புறம் iQOOலயே Z10R இருக்கு, CMF Phone 2 Pro இருக்குது, Phone 2 Pro இருக்கு, கரெக்ட். Samsungல A35 இருக்கு. சோ இவ்வளவு போன்ஸ் வந்து A35 ல 20K தான், இவ்வளவு 120K ல இருக்கு. அப்ப இதுவும் இருக்கு அப்படிங்கும்போது உங்களோட USP என்ன, உங்களோட ரெக்வயர்மென்ட் என்ன, அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஸ்லீக், பிரீமியம் லுக், பிரைமரி சென்சார் நல்லா இருக்கும். மெயினா அந்த டிஸ்ப்ளே வைடா இருக்கறனால மல்டிமீடியாக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பேஸ் எப்படி? இது வந்து 300% வால்யூம். ப்ரோ சீரிஸ்லாம் 400. ஆமா, 400 வரைக்கும் போகும். இதோட லவுடாவும் இருக்கும். அது ஆப்வியஸ்லி அது லவுடாவும் இருக்கு. அண்ட் மோரோவர் ஃபோன் அது இதோட கொஞ்சம் திக்ன்றதுனால அவுட்புட்டும் நல்லா இருக்கும். இன்னும் இது ஸ்லிம்ன்றதுனால ஒரு ஸ்லிம் ஃபோனுக்கு அவுட்புட் நல்லா இருக்கு. பிளஸ் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆமா, அதாவது ஓவரால் குவாலிட்டி, கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி, ஆடியோவோட கிளாரிட்டி அல்டிமேட்டுங்க. ஸ்பீக்கர்ல இருந்து வரதுமே டிஸ்டார்ட்டே ஆகல. சோ அதெல்லாம் தான் பாசிட்டிவ் சைட்ஸ். ரைட்டுங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். எப்பவுமே இது மட்டும் தான் ஆப்ஷன் இல்லங்கிறது அதுக்காக நடுவுல சொல்லிருக்கோம். நிறைய இருக்குங்க ஆப்ஷன்ஸ், அது நீங்க வாங்கலாம். பிளஸ் அத பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லலாம். ரைட். இதோட நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவராணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.